ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வேகமான ஆள். ஆனால் ஒரு ராஜா ஒரு சேஃபான இடத்துல உட்கார்ந்துட்டு அவன் ஊழியக்காரங்க கிட்ட போய் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? 2 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. 2 நாளாகமம் 29:11. என் குமாரரே, ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? என் குமாரரே. நீங்க பாட்டுக்கு அசதியா இருந்துராதீங்க. டெய்லி ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்குகள் எரியணும், டெய்லி அப்பங்கள் மாற்றப்படணும், டெய்லி நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். இது ஆண்டவருடைய கட்டளை. நாங்க ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நீங்க அசதியா இருந்தா அந்த தேசம் நல்லா இருக்காது. அதனால தேவனுடைய ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாரு, என் குமாரரே நீங்க என்னவா இருந்துராதீங்க, அசதியா இருந்துராதீங்க. நீங்க அசதியா இருந்துராதீங்க. நீங்களே அசதியாக இருந்தீங்கன்னா யார் இந்த தேசத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா? தேவன் நமக்கு இத்தனை பெரிய வாய்ப்புகளையும் கிருபைகளையும் கொடுத்துருக்காரு. நம்முடைய முந்தின தலைமுறைகளை விட தேவன் நமக்கு எல்லா அனுகூலங்களையும் கொடுத்துருக்காரு. நம்ம இதை ஆண்டவருக்கு என்று உபயோகப்படுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து அதான் கேட்குறாரு. நம்ம மனசில் மட்டும் போட்டு நம்ம பிள்ளை பார்த்துக்குருவான், போட்டு யாரோ பார்த்துக்குருவான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது ஆண்டவர் வேதனைப்படுவார். அந்த ஜனங்களை ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதை தேவனுடைய பிள்ளைகள் அசதியாக இல்லாமல் நிறைவேற்றினார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, நடக்காதோன்னு நினச்சி ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆகார தனக்கு எடுத்துக்கொண்டு இஸ்மவேலை உருவாக்கி கொண்டு வந்துடுவார். ஆனால் பின்னாடி அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார். ஈசாக்குத்தான் சுதந்திரவாளின்னு தெரிஞ்ச பிறகு ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக இருக்கார். அதில் அவர் எந்த இடத்துலையும் நிறுத்தலை. ஈசாக்குடைய திருமணமாக இருக்கட்டும், அடுத்துள்ள காரியமாக இருக்கட்டும், ஈசாக்க பலி செலுத்துறதா இருக்கட்டும், ரொம்ப வேகமாயிட்டார். இப்போ அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இந்த ஈசாக்குல இருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு. அதுக்கப்புறம் அவர் அசதியாவே இல்லை. இடையில அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. டவுட் வந்தனால தான் அவர் சாராளுடைய பேச்சை கேட்டு எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவர் ரொம்ப வேகமாக இருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். இதில் இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே தொடக்கத்தை தான் பார்க்குறோமே ஒழிய தொடர்ந்து ஓடுறத பார்க்குறதே இல்லை. நம்ம அதில் கவனமாக இருந்தால் போதும். என் கூட 13 வருஷமாக நீங்கள் பயணிக்கிறீங்க. நான் அந்த அதிகாலை ஜெபத்தை எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் விடமாட்டேன். அதுபோல் இந்த ஊரில் இல்லாமல் வேற ஊரில் இருந்தாலும் விடமாட்டேன், பயணங்களில் இருந்தாலும் விடமாட்டேன். நான் எப்படி ஜாக்கிரதையா இருக்கேன்னா, காலையில எழும்பி கடவுளை தேடுறது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. என்னை நம்பி கர்த்தர் ஒரு 50 குடும்பத்தை கொடுத்திருக்கார், அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். அந்த ஒரு நோக்கத்தை பயணங்கள் போகிறோம், திட்டமிடுறோம், எங்கேயோ போகிறோம், எங்கே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல எழும்பி அசதியாக இல்லாமல் நம்ம ஜாக்கிரதையோடு காரியங்களை செஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த வெற்றி வரும்போது உங்களை சுற்றி 1000 பேர் வந்து கை கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, அதில் ஒரு கூப்பிடுற டோன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படி தான் சொல்கிறார், என் குமாரரே நீங்கள் இப்போ அசதியாக இருந்துடாதீங்க, இப்போ அசதியாக இருக்காதீங்க, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யும்படி. நான் நினைக்கிறேன் எசேக்கியா ராஜா இப்போ சொல்கிறாரு, எனக்கு அது முடியாதுப்பா, என்னால் அதை செய்ய முடியாது. நான் செய்யணும்னு நினைச்சா கூட அங்கே வர முடியாது, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. உங்களை நம்பி கர்த்தர் அதை கொடுத்துருக்காரு, உங்களை நம்பி கர்த்தர் அதை ஒப்படைச்சிருக்காரு. அதனால நீங்க மட்டும்தான் அவருக்கு முன்னாடி நிற்க முடியும், நீங்க மட்டும்தான் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும், நீங்க தான் தூபம் காட்ட முடியும். அதனால நீங்க அசதியாராம நீங்க ஜாக்கிரதையா போங்க. ரோமரில் ஒரு வசனம் இருக்குல்ல, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம லக்குகளை ஒட்டைச்சது 2 விஷயம்தான் நான் பார்த்த வர. ஒன்று, கடவுள் இனி நமக்கு செய்ய மாட்டார். 2வது, சோம்பேறித்தனம். இந்த 2ஐயும் நம்ம உடைக்கணும். தூங்குறது நல்லது உடம்புக்கு, கண்டிப்பாக தூங்கணும், ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்கணும். அந்த டைம் லிமிட்டை தாண்டி தூங்கணும்னா போச்சு. அதுக்கு ஒரு டைம் இருக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வர ஒரு நாளினுடைய 10 மணி நேரத்துக்கு சமம்னு அப்படிலாம் படித்து போனாங்க. ஏன்னா நம்ம தூங்கும்போது நம்ம மூளையும் சேர்ந்து தூங்குறதுனால டக்குன்னு இன்னொன்று சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு படிப்பா.
நம்ம இப்போ தமிழில் இங்கிலீஷ்லாம் மனப்பாடம் பண்ணுவோம், அப்படியே எதுவுமே புரிஞ்சு படிக்கிறது இல்லை. உன்னை காலையில் எழுந்திரிச்சு படித்தோன்னே டக்குன்னு மண்டையில் உட்காந்துக்கிறோம். ஏன்னா நம்மளோட சேர்ந்து நம்ம மூளையும் சேர்ந்து தூங்குச்சுல. அதனால் காலையில் எழும்பின உடனே நீங்கள் நைட்டு 3 மணி நேரம் படிக்கிறத காலையில் படிக்க முடியும். படிப்பு மட்டும் இல்லை, தேவனுடைய காரியங்களும் தேவனோட நெருங்கி இருக்கிறதும் ஆவிக்குரிய காரியத்திலையும் ஒரு நாள் கூட விடக்கூடாது. நீங்கள் ஒரு ஆளை ரோல் மாடலாக வச்சுக்கிறணும். ஒவ்வொரு வாலிபர்களும் நம்முடைய ஆண்டவரையும் வச்சுக்கலாம், தானியலையும் வச்சுக்கலாம். ஒரு நாள் கூட அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கவன் 3 வேளை ஜபிக்கிறத நிறுத்தவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஜாக்கிரதையாக இருந்திருப்பார். நீங்களே டெஸ்ட் பண்ணுங்களேன். நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க வீட்டில், 3 வேளை ஜெபம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சவாலாக இருக்கும். நான் அப்படி சில நேரங்களில் மத்தியான நேரங்களில் ஜெபிக்க முடியாத போது நினச்சி பார்ப்பேன், என்ன நீ எப்படி மனுஷையா, நீ பிறந்ததுலேருந்து சாகுற வரை 3 வேளை ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கானா. எவ்வளவு அஃபீஷியல்ஸ் அவனை பார்க்க வந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் அவனுக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க, எவ்வளவு பேர் அவனுடைய முக தரிசனத்துக்காக காத்திருப்பாங்க. அவன் போய் ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கான்.